ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கடலைக்கறி எப்படி வைக்கலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வருங்க, இது தோசைக்கு, சப்பாத்தி, புட்டுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் போல் கடலை எடுத்து நம்ம முந்தின நாளே நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். அதை எடுத்து இந்த மாதிரி குக்கரில் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு கடலையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு 6 விசில் வாரது வரைக்கும் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வெள்ளைப்பூடு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை வாஷ் பண்ணி அதையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இப்போ மிக்சியில் அடித்து நம்ம அதை எடுத்து வச்சுருக்கலாம். அது அங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு ஆயில், பாத்திரம் சூடானோடனே ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டட்டும். கடுகு போட்டினதுக்கப்புறமா கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாட்டு. சின்ன வெங்காயம் இருந்தேன்னா நீங்கள் ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதே நம்ம இதில் போட்டு ஒரு 4-5 பச்சை மிளகும் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அது ப்ரௌன் ஷேப் வாரது வரைக்கும் நம்ம அந்த வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூனு மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூனு மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம போட்ட மசாலையெல்லாம் நல்லா இளக்கி கொடுக்கலாம். இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பிரியாணி மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நம்ம இலக்கி கொடுக்கலாம். இலக்கி கொடுத்து அது பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க. இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மசாலையை நம்ம இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க. அதுவும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுக்கலாம். இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இலக்கி கொடுத்துக்கோங்க. அது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு கறி நல்லா காஞ்சிச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த கடலையை நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த கடலையை நம்ம எடுத்து அதில் போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சூப்பரான கடலைக்கறி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மல்லி இலை போடணுன்னா போடலாம், நான் போடலை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர்